நிறைவான தரமான சம்பவம். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அதாவது இது கோர்ட் சீன்லாம் முடிஞ்சு எல்லாருமே விஜய் வீட்டுக்கு வராங்க. ஸோ காவிரி கொண்டு விடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே வராங்களே, ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த லைவில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாமே அவங்களோட ரூமில் இருக்காங்க அப்படின்ட்டு எல்பி பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எப்போதும் போல் அவங்களுடைய அழகான ஸ்டைலில் பாட்டெல்லாம் பாடி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ தாத்தா பேரங்க 3 பேரும் அப்படின்ட்டு பியூட்டிஃபுல்லான விஷயம், சகல பாய்ஸ். ஸோ இந்த இடத்துல குமரனை அடிக்க சொல்கிறாங்க விஜயை. ஏன்னா குமரன் விஜயை அடிச்சிருப்பார்ல, இந்த பொண்ணை இப்படி ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில், ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோவத்தில் ஒருக்கா அடிப்பாங்க. சகல 3 பேத்துக்கும் பிரச்சனை வரும். இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வராங்கங்கிறனால ஃபேன்ஸ் அதை கேட்குறாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு சும்மானாச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு குத்துற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் ஃபன்னாக லைவில். மற்றபடி லைவ் ஜாலியாக எப்போதும் போல் அவங்க பாட்டு பாடிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. லைவில் முக்கியமான விஷயம், கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்பியுமே ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துறாங்க விஜய் வீட்டுக்கு வராங்கன்ட்டு. ஸோ எல்லாருமே விஜய் வீட்டில் இருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் சீன் முடிஞ்ச கையோட இவங்க எல்லோரும் இங்கே வராங்க. ரொம்ப ஹாப்பியான விஷயம். விஜய் காவேரி சேர போகிறாங்க. ஸோ மோஸ்ட் வெயிட்டட் சீன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக காவேரி இப்படிலாம் டிசிஷன் எடுக்கிறாங்க, வயிற்றில் குழந்தை இருக்குது, இவங்க பாட்டுக்கு ப்ராமிஸ் அது இதுன்னு யோசிக்காமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் விஜயை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு முனைப்போடு இருந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. எனிவேஸ், சீக்கிரம் அவங்கள ரீயூனியன் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் நிறையா அவங்களுடைய டிஸ்கஷனில் இருக்க நிறைய விஷயங்கள் நானும் டிஸ்கஸ் பண்ணுறேன் பேக் டு பேக் வீடியோவில். உங்களுடைய கருத்துக்கள். எல்லோரும் செம்ம ஹாப்பியில் இருப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது இருக்கும்ல, பிளாங்க் ஆகி ஒரு சந்தோஷம் ஆகும்ல, அப்படி இருக்கும். ஏன்னா பல கோணத்தில் யோசித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டி விஜய் வீட்லேயே நிற்குது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியம்.